இராமர் கானகம் செல்லும் முன் தன்னிடம் உள்ள பொருட்களை தானம் வழங்கிக் கொண்டிருந்தார். அயோத்திவாசிகள் அனைவரும் தானம் பெற்றுக் கொண்டிருந்தனர். தானத்தை முடிக்கும் தருவாயில் வயது முதிர்ந்த அந்தணர் ஒருவர் வந்தார். அவருக்கு ஒரு மனைவியும் சில பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர் ராமனிடம்தான் அன்றாடம் வயல்வெளியில் சிந்தியிருக்கும் நெல்மணிகளை எடுத்து அதிலே ஜீவனம் செய்கிறேன், தாங்கள் கருணை கொண்டு உதவ வேண்டும் என்றார். அதற்கு ராமன், முன்னேறே வந்திருந்தால் விலை உயர்ந்த பொருட்கள் தந்திருப்பேன். இப்பொழுது என்னிடம் பசுக்கள் மட்டுமே இருக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு பசுக்கள் வேண்டும் என்று கேட்டார். உடனே அந்தனர், 100 பசுக்கள் கேட்கலாமா, 200 பசுக்கள் கேட்கலாமா என்று யோசித்து பின்பு, என் வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு பசுக்கள் வேண்டும் என்று கேட்டார். உடனே ராமர், உமது கையில் உள்ள கொம்பை வீசி எறியுங்கள், அது எவ்வளவு தூரம் செல்கிறதோ அதுவரை உள்ள பசுக்களை உமதாக்கிக் கொள்ளுங்கள் என்றார். சக்தியற்ற நிலையில் இருந்த அந்தணன் உடனே நிமிர்ந்து தன் முழு பலத்தையும் சேர்த்து கொம்பை வீசி எறிந்தான். அது சரையு நதிகரை வரை சென்றது. அதுவரை உள்ள பசுக்களை பெற்று மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான். அவனாக பெற்றிருந்தால் 100 பசுக்களை தான் பெற்றிருப்பான். நாமும் இறைவனிடம் வேண்டும் பொழுது அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்காமல் எது நமக்கு நன்மையோ அதையே தருமாறு வேண்டுவது சிறப்பு. நமக்கு எது நன்மை என்று இவ்வுலகிற்கே தாயாக விளங்கும் இறைவனுக்கு நன்கு தெரியும் என்பதையே இக்கதை விளக்குகிறது.